வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. என்ன நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து தனிச்சு நின்னு ஒரு 50 தொகுதி ஜெயிச்சிருவாரா? 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50, ஒரு 40 வேணா, ஒரு 30, ஒரு 20, 50 வேண்டாம், 30, 10 சீட் ஜெயிச்சிடும். ஒரு 10 தொகுதி ஜெயிச்சிருவாரா? அந்த 10 தொகுதி அவர் மட்டும் ஜெயிச்சிட்டாருனா நான் அரசியலே பேச மாட்டேன். தனிச்சு நின்னு நான் சொல்றது 10 தொகுதி நினைச்சாருனா நான் அரசியல் பேசுறதை விட்டுறேன். கன்ஃபார்ம் தான், கன்ஃபார்ம். நான் வந்து அரசியல் பேசுறதை விட்டுறேன். அப்போ மறுபடியும் வந்தீங்கன்னா செருப்பால அடிங்க. நான் வந்து ஒரு 20 வருஷமா குப்பை கொட்டிக்கிறேன் இந்த தொழில. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். அப்படி நீங்க சொல்ற மாதிரி நினைச்சா நான் அரசியல் பேச விட்டுறேன். நீங்க போற வேலை கெட்ட வரத கூப்பிட்டு திட்டி கூட கூப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல சார், நான் அப்படி சொல்ல வரல. நான் தான் சொல்றேன், நீங்க கூப்பிடுங்க தம்பி, நீங்க கூப்பிடுங்க. இப்படி மாட்டிக்கிட்டீல என்ன? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. என்ன ரிசல்ட்? என்ன ரிசல்ட் சார் வரப்போகுது? அவங்க எல்லாம் என்ன ஜெயிச்சிட்டாங்க, என்ன வரப்போகுது? இல்ல சார், அங்க போறாங்க அதிகமான இடத்துல அவங்க என்ன அதிகமான இன்னொரு 100 தொகுதி ஜெயிச்சிருப்பாங்களா? ஆமா சார், வரமா இருக்கு சார். முதல்வர் ஆகிறார் விஜய். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வராட்டா. 234 விடுங்க 200, 100, 50, 10 சீட்டு வேண்டாம், நான் அரசியல் பேசுறதே நிப்பாட்டிடுறேன். நீங்க சொன்னதை 2 நாட்களா போட்டு எல்லாரும் டீட்டெயிலா சொல்ல வேண்டியதுல நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா அரசியல்லே பேசுறதை நிப்பாட்டிடுறேன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிட்டீங்க. அது வந்து தெலுங்குல ஆந்திராலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆந்திரால அரசியல் பேச மாட்டேன்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கங்க. இத புடிங்க ஐயா, நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கறேன். இதால என்ன அடிங்க ஐயா. சார் 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 எமர்ஜென்சி சார் சார் இங்க பாருங்க சார். மோச போயிட்டோம்யா, மோச போயிட்டோம். சார் காப்பாத்துங்க சார். வர சார் 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 என்னாச்சு சார்? சார் 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 வாங்க சார். சார் என்ன இங்க பாத்தியா, அமைச்சரவை பட்டியலே வெளியிட்டுட்டாங்கடா அவங்க. அந்த உத்தேச அமைச்சர் பட்டியல பார்த்த உடனே இந்த வடிவேல்ட்ட வந்து அட்ரஸ் கேட்கும்போது குட் பாயிண்ட் ஒரு ஷாக்கு இப்படி ஆடுவார்ல, அது மாதிரி படிச்ச உடனே நான் உண்மையிலே ஷாக் ஆயிட்டேன். ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ள என்னடா அது? அது வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கேண்டிடேட்லாம் இருக்காங்களா, எல்லாருமே சென்னை வர சொல்றாங்களா. அதுக்கு ஏதோ ரெசார்ட் மாதிரி ஏதோ பாத்துட்டு இருக்காங்க. என்னடா ஏய் எதுக்குடா அப்படி சிரிக்கிற? முதல்ல தோண்டோணும், அப்புறம் கட்டோணும், முதல்ல ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏவை பார்க்கணும், அப்புறம் தான் அட்வான்ஸ் ரெசார்ட் புக் பண்ணணும். இதுமே தெரியாம ரெசார்ட் புக் பண்றாங்க. வயிறு வலிக்கிறாங்க. என்னடா சொல்றீங்க? என்னடா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் இப்பலாம் பார்த்ததே இல்லடா வரைக்கும் நானு. ஏய் நாளைக்கு தான்டா ரிசல்ட். அதான் அதுக்குள்ளேயே வா. ஐயோ, பனையூர் இல்லத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இனிமேல் விஜயின் வாகன கான்வாய் முதல்வர் கான்வாயாக அங்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும். அதற்கான நேரம் நெருங்கி விட்டது. என்னடா ரிசல்ட் வேற மாதிரி வருது? அண்ணே, ரிசல்ட் வேற மாதிரி வந்துருச்சு. அவர் எங்க தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் எங்கடா போனாவன்? அவனை புர்றா. எங்கடா அவன்? இந்த ஏரியால தான் இங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டலாம். வாய் என்ன வாய் பேசுறான்? நான் ரூம்ல இருக்கேன் பாக்க. அவன் இந்த பக்கம் இருக்கானே பாருங்க. நான் இப்படிக்கா போறேன். ஏரோ சார் எங்க இருக்கீங்க? நீ ஒரு எரிஞ்சு போன சைக்கிள் டயரா? அதே மாதிரி அங்க ஒரு லாரி டயர் எரிஞ்சிட்டு இருக்குது. ஆஹா தேர்றாங்க நம்மள. என்ன ஹீரோ சார், கூஃபு ஹாஸ்டல் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொரிச்ச கோழி மாதிரி ஆயிட்டீங்க. என்ன எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் என்ன தம்பி பாத்துக்கிட்டு நிக்கிறீ? என்ன அப்படியா? முதல்ல தோண்டோணும், அப்புறம் கட்டோணும், தோண்டோணும், அப்புறம் கட்டோணும். அதான் நீங்க ஜெயிக்கணும்னு வேலை பார்த்திருக்கணும். அவனை பாருங்க, இவனை பாருங்க, இங்க பாருங்க, அதை செய்யறாம பாருங்க, இதை செய்யறாம பாருங்க சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாரும் பார்த்துட்டே இருந்து ஓட்ட போட்டு ஜெயிக்க வச்சாங்க. இலவகாத்த கிளி ஒரு கிளியோட கதை தெரியுமா? ஒண்ணு சீக்கிர முடிஞ்சா நீங்க ஜெயிக்கணும் வேலை பாருங்க, அடுத்தவனை நோன்றதே ஒரு வேலையா வச்சிருந்தா எப்படி வாங்காது? எந்த பயனும் இல்ல. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். ஆக சிறந்த ஆளுமைகளை நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அந்த வகையில் நம்முடன் வந்திருக்கிறார் திரு பத்திரிகையாளர் பணி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம், அவரிடமே கேட்போம். வாங்கள். ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சு அலையறீங்கடா இந்த ஊர்ல. சார் வணக்கம். இவங்க வந்து ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க, இந்த கட்சியை தோக்கடிச்சவங்க வந்து
அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. எந்த கொம்பனாலையும் இந்த கட்சியெல்லாம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாதுங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வாக்கு வங்கி அரசியலில் கூட்டணியில் நின்று தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு ஹெடேக் தரலாம், ஒரு சேஞ்ச் பண்ணலாம். இவ்வளோ பெரிய 50-60 வருஷமா இருக்க கட்சிகளை வந்து நீங்கள் வந்து அப்படி சொல்றதுங்கிறது வந்து அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் ஜெயிக்க முடியாது, திமுகவோட வெற்றியை சிதைக்க முடியும். ஒரு சேலஞ்ச் பண்ணலாம், சின்னதாக ஒரு சேலஞ்ச் பண்ணலாம், மற்றபடி எதுவுமே செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கூட்டணிகளால் தான் ஆட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்ற குறைந்தபட்ச புரிதல் விஜய்க்கு இல்லை. அதனால் அவர் வெற்றி பெறுவது என்பது அறவே சாத்தியமற்றது. அதான் உண்மை. ஜெயிச்சிட்டாங்க சார் அவங்க. சார் எல்லாரும் வந்து ஜெயிச்சிட்டாங்களா, அதிக தொகுதி ஜெயிச்சிருக்காங்கன்றாங்க. 34% ஓட்டு வாங்கியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களே 77 30% ஓட்டு தான் வாங்க கூட்டணி வச்சு. அதான் மக்களின் மகேசன் தீர்ப்பு, மக்களின் தீர்ப்பு என்பது போல இது வந்து இவங்க வந்து மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டாங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக தெரிகிறது. அது பெரிய சாதனை, மிகப்பெரிய சாதனை. சம்திங் இஸ் ஹேப்பனிங். இது 2 திராவிட கட்சிகளும் வேணான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. எனவே இது ஒரு சாதனைங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. 2 திராவிட கட்சிகளையும் மிகப்பெரிய அளவில் அவர் வந்து தோற்கடித்திருக்கிறார். சார் என்ன சார் மாத்தி மாத்தி பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் எந்த கொம்பனும் அசைக்க முடியாது, நீங்க இப்ப மிஸ்கால்குலேஷன்ன்றீங்க. இதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே தம்பி. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நீங்க கூட மாத்தி மாத்தி கேள்வி கேக்குறீங்க, நான் தான் சொல்லணும். சார் கேள்வி கேட்பது எல்லாரும் மாத்தி மாத்தி கேட்க முடியும்னா பதில் சொல்றது மாத்தி மாத்தி சொல்ல முடியும். என்ன லாஜிக்னு எனக்கு ஒண்ணும் புரியல. உண்மை இதான் நிதர்சனமான உண்மை. நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் மக்கள் தீர்ப்பு சொல்லிட்டாச்சு. பட்டப்பல்ல நட்ட நடு ரோட்ல முத்துப்பாண்டியவே குத்தி விட்டானே, யார் அவன்? அண்ணன் இதெல்லாம் பெருமையா சொல்லுவேனே. 5 மாநிலங்கள ஒரே ஒரு மாநிலத்துல ஆளும் கட்சியினுடைய முதலமைச்சரே தோல்வியை தழுவுறாரு. அது தோல்வி யார்கிட்ட தழுவுறாரு? இவருக்கு கொடுக்கப்பட்ட விளம்பரம் என்ன? மோடியை வீழ்த்தக்கூடிய சக்தி ஸ்டாலின் தான் உண்டுட்டாங்க. அவர் வீழ்ந்து கிடக்கிற யார்கிட்ட? இந்த நபரை யோசிச்சு பாருங்க. பாபு இவர் யாருன்னு தெரியுமா? ஆனா சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல, உண்மையா எதிர்பார்க்கலடா. நீயாடா போட்ட? இல்ல நீயா போட்ட? இருங்பாய் ஸ்ட்ரெச்சர் கட்டுறோம் மாமா. பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? நீங்க என்ன சார் சொன்னீங்க? அதிலே நம்ம குளத்தூர் என்னுடைய செல்ல குழந்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வெற்றி உறுதியா உறுதியா உறுதியா? இன்னும் சத்தமா? இனிமே நீ ரெடிமேடு தகுதிக்கு மீறி பேசுற. அங்கிள் அழுறாரு. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற? அதுலயும் மட்டற்ற மகிழ்ச்சி என்ன அப்படின்னாக்க, இந்த தத்தி ஸ்டாலின், அயோக்கிய பய ஸ்டாலின், இந்த இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், அயோக்கிய ராஸ்கல் ஸ்டாலின் தோற்று போனதில் எனக்கு வந்து மட்டற்ற மகிழ்ச்சி. விடு ப்ரோ, அவங்க கிடக்குறாங்க. என் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். இதுவும் கடந்து போகாது. டே பாவண்டா, அவனை விடாதீடா. நீ கவலைப்படு ப்ரோ, நாங்க உன் கூட இல்ல. உனக்கு ஒண்ணுனா நாங்க சும்மா விட்டுருவோம் ப்ரோ. பயப்படாத அன்பா, எல்லாம் ஒரு நாள் மாறாது. உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது ஒன்னும் இல்லை. அடுத்ததும் நாங்க தான் அப்படின்னு சிஎம் சார் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. 2வது முறை வந்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. ஆனானப்பட்ட அவங்க அப்பாவாலே முடியல. அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. கபர் யூ கிரைட், இட்ஸ் ஓவர், டோன்ட் ஃபூல் அரவுண்ட். ஏய் இல்லடா. அழுவலன்னு அழுவாத கபர். என்னடா நீ இப்படி அடம் பிடிக்கிற? நீ கடாமா. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது. டிவிக்கே தான் வின் பண்ணணும்னு தெரியும், அதுக்கு நீ இப்படியா? எம்எல்ஏ சீட்டு கூட இல்லையா? நேத்து வரைக்கும் அந்த ஆளு சிஎம்யா?
ஸ்டாலின் அங்கிள் உங்களுக்கு குஜிலி மஸ்த் பண்ணிட்டாங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர்றேன், சட்டம் பண்ணாம நிக்கிறேன். இந்த தொகுதி எம்எல்ஏ வர்றேன், ஒரு போஸ்டர் காணா, ஒரு கட் அவுட்ட காணா, ஒரு வினையில காணா, ஒரு சால்வைய காணா, ஒரு சந்தன மாலைய காணா. என்னையா எலெக்ஷன்ல தோத்துட்டு பைத்தியக்காரன் ஐட்டம் போல இருக்கு. ஜார்ஜ் புஷ் கூட்டார் நான் போல, மன்மோகன் சிங் இன்னைக்கு ஃபங்க்ஷன் டெல்லி கூட்டார் நான் போல. உங்களை மதிச்சு நான் வந்திருக்கேன். ஏண்டி இவனுக்கெல்லாம் எலெக்ஷன் தேவையா? பாரு பைத்தியம் முத்தி போய் அலையறான். ஐயோ, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.